ஹலோ, சொல்லுங்கள் ஸ்வேதா. எதுக்கு கால் பண்ணியிருந்தீங்க? நான் ஆமாங்க, இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியல, நான் ஸ்கூலுக்கு வரல. பாபுவை எங்களை ரெகுலராக ஒரு ஆட்டோ டிரைவரை தான் கூப்பிட்டு வர சொல்லியிருக்கேன். ஓ, பிடிஎம்மா? என்னைக்கு ஸ்வேதா? நாளைக்குங்களா? பாபு அப்பாவும் ஊரில் இல்லை, நான் தான் வரணும். சரிங்க ஸ்வேதா, நாளைக்கு நான் வந்துடுறேன். ஓகே, தேங்க்ஸ். இல்லை, ஸ்கூல்லேருந்து இன்னும் மெசேஜ் எதுவும் வரல, நான் பார்க்கலையான்னு தெரியல, நான் பார்க்குறேன். நாளைக்கு தானே பிடிஎம்? ஓகேங்க, நான் வந்துடுறேன். வாடா பாபு கண்ணா, ஏன் டல்லாக இருக்கீங்க? என்னாச்சு? சரி, இன்னைக்கு ஸ்கூலில் என்னெல்லாம் நடந்தது சொல்லுங்கள் அம்மா கிட்ட. அம்மா அம்மா நாளைக்கு ஸ்கூலில் பிடிஎம்மா, நீங்கள் வரீங்களா? பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங்க்கா? நீ இவ்வளோ டல்லாக இருக்க? பரவாயில்ல, உன் மிஸ்ஸு என்ன சொன்னாலும் நான் உன்னை திட்ட மாட்டேன், கோவப்பட மாட்டேன் உன்கிட்ட. நீ அதுக்கெல்லாம் பயப்படாத. பிடிஎம்காக நீ ரொம்ப டல்லாக இருக்காத. நாளைக்கு நம்ம பார்த்துக்கலாம், சரியா? அம்மா நிஜமாவா சொல்கிறீங்க? இந்த தடவை நான் மார்க்ஸ் கூட ஒழுங்காக எடுக்கலையே. பிரின்ஸிபல் வேறு லோவர் மார்க்ஸ் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பேரண்ட்ஸ் கிட்டே சொல்ல போகிறோம் அப்படின்ட்டு இருந்தாங்கம்மா. எனக்கு அதை நினச்சி தான் ரொம்ப பயந்துட்டேன். நீங்கள் திட்ட மாட்டீங்கன்னா எனக்கு ஓகேம்மா, நான் ஜாலியாக பிடிஎம் அட்டன் பண்ணுறேன். பாபு கண்ணா, திரும்பவும் அம்மா சொல்கிறேன், பிடிஎம் மீட்டிங்க்காக நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத. பிரின்ஸிபல் தானே, அம்மா பார்த்துக்கிறேன், சரியா? இந்த தடவை படிக்கலனா என்ன, நெக்ஸ்ட் டைம் ஒழுங்காக படிங்க, சரியா? குட் மார்னிங் பசங்களா. இன்னைக்கு பிடிஎம் இருக்கு இல்லையா, உங்கள் பேரண்ட்ஸ் கூப்பிட்ட உடனே ஒருத்தராக அவங்கவுங்க சப்ஜெக்ட் மிஸ்ஸை எல்லாரையும் பார்த்துட்டு வாங்க. யாரெல்லாம் லோவர் மார்க்ஸ் எடுத்துருக்கீங்களோ அவங்கள பிரின்ஸிபல் மீட் பண்ணணும், சரியா? டே நிக்கி, ஏண்டா இன்னும் மீட்டிங்கே ஆரம்பிக்கல, அது கூட அழ ஆரம்பிச்சிட்டிங்க? குட் மார்னிங் மேடம். ஹலோ மேடம், நான் தான் பாபுவோட மேக்ஸ் டீச்சர். பாபு லாஸ்ட்டில் இருந்தே எனக்கு தெரியும். அப்போல்லாம் நல்லா ஒழுங்காக தான் படிச்சுட்டு இருந்தான். இப்போ தான் இந்த அகாடமிக் இயர்லேருந்து தான் பாபு சரியாக படிக்க மாட்டேங்கிறான். நான் போர்டில் ஏதாவது சம்ஸ் போட்டாலும் அதை காப்பி பண்ண மாட்டேங்கிறான், ஹோம்ஒர்க் கொடுத்தாலும் பண்ண மாட்டேங்கிறான். என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல, அதை நீங்கள் தான் ஐடென்டிஃபை பண்ணணும். இந்த தடவை நடந்த டெஸ்ட்டில் கூட பாபு 20 மார்க்ஸ்க்கு 7 மார்க்ஸ் தான் எடுத்திருக்கான். அதுவும் இந்த தடவை லோவர் மார்க்ஸ் எடுத்தவங்கலாம் பேரண்ட்ஸ் கண்டிப்பாக பிரின்ஸிபலை மீட் பண்ணியே ஆகணும்னு எங்ககிட்ட ஆல்ரெடி சர்க்குலர் வந்துருச்சு. நீங்கள் ஃபைனலாக எல்லா சப்ஜெக்ட் டீச்சரும் பார்த்துட்டு பிரின்ஸிபலையும் ஒரு தடவை பார்த்துருங்க. அவனுக்கு என்ன பிரச்சனைன்றது நீங்கள் பார்த்தா தான் எங்களால் ஐடென்டிஃபை பண்ணி சொன்னால் தான் நாங்களும் அவனுக்கு நல்லா சொல்லித்தர முடியும். பாபு இதே மாதிரி படிச்சுட்டு இருந்தானா ஆனுவலில் அவனால் மார்க்ஸு ஸ்கோர் பண்ணவே முடியாது. நீங்கள் தான் மேடம் அவனை பார்த்துக்கணும். வாடா பாபு, என்னடா ரொம்ப சோகமாக இருக்க? மேடம், நான் தான் பாபுவோட தமிழ் வாத்தியார். அவன் இப்போல்லாம் ஒழுங்காக படிக்கிறதே இல்லை. முதல்லாம் எழுந்து படிடானா அழகாக சரளமாக வாசிப்பான். இப்போல்லாம் அவன் உச்சரிக்கிறதே ரொம்ப தப்பாக உச்சரிக்கிறான். தமிழ் பார்த்திங்கன்னா எழுதும் போது நிறைய வார்த்தைகள் தவறாக எழுதுகிறான். நீங்கள் தான் அவனுக்கு என்னென்னு வீட்டில் கொஞ்சம் உட்கார வச்சு சொல்லி கொடுங்க, இல்லை டியூஷன் அனுப்புங்க. அவன் இப்படியே போயிட்டு இருந்தானா அவனால் ஆனுவலில் இந்த தடவை தமிழில் பாஸ் பண்ண முடியாது. இந்த தடவை டெஸ்ட்லேயும் 20 மார்க்ஸ்க்கு அவன் 4 மார்க்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்கான். இது ரொம்ப லோவர் மார்க்கு இந்த எங்களோட கிளாஸ்லேயே. நீங்கள் தான் அவனுக்கு ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுக்கணும். ஹலோ மேம், குட் மார்னிங். Welcome to the PTM. I am Babu's English teacher. You know me in the last year itself. And Babu is a good student only. I don't know what happened on this academic start. He didn't get any good marks. And he was used to read very well and writing also. He will do very well. But nowadays there is no, if I giving anything in the classroom, he is not reading properly. There is no concentration. And whatever I am saying is not even understanding. So something problem with him. Please try to check that. And Babu, you shouldn't continue the same thing because next exam definitely I need good marks from you. Okay. And one more thing ma'am, so sorry to say this, whoever is getting a lower marks in our classroom, you know that very well, we should meet a principal. Don't take it as a seriously, just find out what is wrong with him because I'm trying to give my 100 support for Babu growth. So you also need to take care of the same kind of support is getting, we are expecting from you as well. So please meet principal and try to get good marks in the next academic exam. Okay? Okay Babu. Thank you ma'am. Thank you. ஹாய் பாபு கண்ணா. ஹலோ மேடம், நான் தான் பாபுவோட இவிஎஸ் டீச்சர். பாபு இப்போல்லாம் ஒழுங்காக படிக்கிறதே இல்லை.
அதுவும் இந்த தடவை இவிஎஸில் வந்து நாங்கள் கிளாஸில் ரிவைஸ் பண்ண கொஷின்ஸ் தான் வந்திருந்தது. அந்த 20 கொஷின்ஸில் அவன் வந்து 6 தான் ஸ்கோர் பண்ணியிருக்கான். இப்படியே அவன் படிக்காமல் இருந்தானா ஆனுவலில் அவனால் கண்டிப்பாக எக்ஸாம்ஸ் எந்த போர்ஷன்ஸ்லாம் ரொம்ப டஃப்பாக இருக்கோ அவனால் கிளியர் பண்ண முடியாது. அவனுக்கு என்ன பிரச்சனைன்றது நீங்கள் தான் பார்க்கணும். நான் அவனுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணிட்டேன், எக்ஸ்ட்ரா கோச்சிங் கிளாஸ் வச்சா கூட அவன் வந்து கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டேங்கிறான். கான்சென்ட்ரேஷன்றது வந்து பாபுக்கு ரொம்பவே கம்மியாயிடுச்சு, என்னன்னு தெரியல. இந்த தடவை யாரெல்லாம் லோவர் மார்க்ஸ் வாங்கியிருக்காங்களோ அவங்கெல்லாம் பிரின்ஸிபல் மீட் பண்ணணும். ஸோ நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், இப்போ பிரின்ஸிபல் வந்துடுவார். ஹலோ பாபு. ஹலோ மேடம். பாபுக்கண்ணா, உங்கள் சப்ஜெக்ட் டீச்சர்ஸ் எல்லாருமே உங்கள் மார்க்ஸை ஷேர் பண்ணியிருந்தாங்க. வாட் ஹேப்பன் டு யூ? ஏன் நீங்கள் எல்லா சப்ஜெக்ட்லேயும் இவ்வளோ மார்க்ஸ் கம்மியாக எடுத்திருக்கீங்க? ஒரு சப்ஜெக்ட் கூட நீங்கள் பாஸ் ஆகவே இல்லை. அண்ட் மேடம், எல்லா டீச்சர்ஸுமே ஒரே கம்ப்ளைண்ட் தான் சொல்கிறாங்க பாபுவை பற்றி. பாபு வந்து போர்டில் மிஸ் எழுதி போடுறத காப்பி பண்ண மாட்டேங்கிறான், சரியாக லிசன் பண்ண மாட்டேங்கிறான், படிக்க மாட்டேங்கிறான், அவங்க சொல்கிறது ஒபே பண்ண மாட்டேங்கிறாங்கன்றாங்க. நீங்கள் தான் ஏன் அவன் அதெல்லாம் பண்ண மாட்டேங்கிறான்னு நீங்கள் வீட்டில் அவனை உட்கார வச்சு பொறுமையாக கேளுங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீக்லேருந்து பாபுக்கு எக்ஸ்ட்ரா கோச்சிங் கிளாஸு ஒரு 1 hour எடுக்கலான் இருக்கோம், ஸ்கூல் ஹவர்ஸ் முடிஞ்ச உடனே. நீங்கள் தான் அவனுக்கு படிக்கிறதுக்கு வீட்டில் நீங்களும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் ஒரு கன்சர்ன் லெட்டர் எழுதி கொடுத்துட்டு போங்க. எழுதி கொடுத்ததுக்கப்புறம் தான் பாபுவை நாங்கள் கோச்சிங் கிளாஸில் சேர்த்துப்போம். இந்த கோச்சிங் கிளாஸ் 1 month போகட்டும். அடுத்த டேர்மில் அவன் எப்படி மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலான்னு தெரியும். நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ணாதீங்க. பாபுவோட இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு நாங்களும் 100% அஷூரன்ஸ் தரோம். ஓகே பாபு கண்ணா, ஹாவ் அ நைஸ் டே. பாய். ஓகே மேடம், பாய். அம்மா, எல்லா மிஸ்ஸும் சொன்னது கேட்ட உடனே இப்போ உங்களுக்கு என் மேலே கோவமாக வருதில்ல? சாரிம்மா. ஏன் எல்லா சப்ஜெக்ட்லேயும் எனக்கு மார்க்ஸ் கம்மியாச்சுன்னு எனக்கு எப்படி ஆச்சுன்னு எனக்கு தெரியவே இல்லைம்மா. பாபு, அம்மா ஒன்று சொல்லட்டுமா? நீ எல்லா சப்ஜெக்ட்லேயும் ஏன் மார்க்ஸ் கம்மியாக எடுத்திருக்க, நீ ஏன் கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டேங்கிறன்றத நான் கண்டுபிடிச்சிட்டேன். நீ வீட்டுக்கு வா, அம்மா உங்ககிட்ட சொல்கிறேன், சரியா? பாபு, ஆக்சுவலாக உன் பிரச்சனை என்ன தெரியுமா? நீ இப்போல்லாம் கொஞ்ச நாளாக வீட்டுக்கு வந்த உடனே செல்லை எடுத்துகிட்டு கேம்னு விளையாடிட்டே இருக்க. சாப்பிடும்போதும் செல்லை பார்க்குற, தூங்க போகிறதுக்கு முன்னாடியும் செல்லை பார்க்குற, காலையில் கிளம்புறதுக்கு முன்னாடியும் செல்லு பார்க்குற. நீ செல்லு அடிக்கடி இந்த மாதிரி கேம் விளையாடுறதால தான் உனக்கு கான்சன்ட்ரேஷனே மிஸ் ஆகுது. இனிமேட்டு நீ செல்லு எடுக்காத. செல்லு கொஞ்ச நாளைக்கு நீ அவாய்ட் பண்ணிப்பாரு, அப்புறம் நீ எப்படி படிக்கிறேன்னு உனக்கே தெரியும், சரியா? அப்படியாவா? நான் இனிமேட்டு செல்லை எடுக்கவே மாட்டேம்மா. நீங்கள் சொல்கிற பேச்சு நான் கேட்குறேம்மா. இனிமேட்டு நான் செல்லு பார்க்காம நான் படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறேம்மா. நெக்ஸ்ட் டேர்மில் நான் எப்படி மார்க் வாங்குறேன்னு பாருங்கள். இந்த செல்லு தான் இவ்வளோ பிரச்சனைக்கும் காரணமா? அப்போனா நான் செல்லே எடுக்க மாட்டேம்மா. இனிமேட்டு நான் ஒழுங்காக படிக்கிறேம்மா. தேங்க்ஸ்மா. நீங்கள் மிஸ்ஸு எல்லாரும் அவ்வளோ சொல்லியும் நீங்கள் என்னை திட்டவே இல்லை. லவ் யூம்மா.